அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது திமுகவோட போகுதுங்கிறப்ப யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். எடப்பாடியார் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறாங்க. இவங்க இதுதான், அதாவது இது இருக்கே தவிர இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அங்க இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப 108 தான் இருக்கு. அவருக்கு அறுதிப்பெரும்பான்மை இருந்துச்சுன்னா இந்த இஷ்யூவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அங்க போகுது. இவங்களே அனுப்பி வைக்கிறாங்க, திமுகவே அனுப்பி வைக்குது. ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர் போறப்ப நாங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஒப்புதலோடு தான் நீங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அழுத்தம் திருத்தம் சொல்றாங்க, காங்கிரஸை தவிர. திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதல்வர் விஜய் சந்தித்திருக்கிறார். அப்போ விஜய் அவர்களிடம் தொல் திருமாவளவன் நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க வேண்டும், இல்ல அவரை பார்க்கற திட்டமும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது திருமா அவர்கள் சொன்னது தாவேகா கூட்டணியில இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு மீண்டும் திமுகவுக்கு போகுது அப்படின்னாலும் திமுக ஏத்துக்குமே. இன்னும் திமுக ஏத்துக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்கள நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுகவோட நிலைமை என்னன்னா, இப்ப ஊமையின் கனவு கண்டது போல ஆயிடுச்சு. வெளியே சொல்ல முடியாம நல்லவும் முடியாம. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வைய ஆனந்த் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எல்லாமே நீங்களே பார்த்திருப்பீங்க. அதிமுக உடைகிறதா, எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் உடைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் வந்திருக்கு. எல்லா கட்சி தலைவர்களுமே போய் முதலமைச்சர் விஜய் பார்க்கிறாரு. அதிமுக அப்படின்ற எடுக்கிறப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்திக்காம எஸ்பி வேலுமணியையும் சி வி சாரையும் சந்திக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? விஜய் எப்படி பார்க்கிறாரு? பல கேள்விகள் வருது. நான் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்ல, இப்ப நீங்க இந்த கேட்கறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் எல்லா சேனல்லையும் போகுது. திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதல்வர் விஜய் சந்தித்திருக்கிறார். அப்போ விஜய் அவர்களிடம் தொல் திருமாவளவன் நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க வேண்டும், இல்ல அவரை பார்க்கற திட்டமும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது திருமா அவர்கள் சொன்னது இப்போ ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முன்னுதாரணமா அதுதான் பாக்குறேன். இது வரைக்கும் தமிழகம் காணாது, அதாவது நீண்ட நாட்கு பின்பு இப்போ ஒரு முதல்வரானவர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் போய் எல்லா கட்சி தலைவர்களையும், எதிர்கட்சியெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களையும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள், எதிர்த்து நின்றவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக பார்க்கறது ஒரு நல்ல முன்னுதாரணமாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பிளவுபட்டு விட்டதா அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அது கிடையாது. இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் 47 பேர்ல 2 இதாக இருக்கிறாங்க, குரூப்பாக இருக்கிறாங்க. அதில் என்ன நிலைப்பாடு, இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எடப்பாடியார் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறாங்க. இவங்க இதுதான், அதாவது இது இருக்கே தவிர இதை தாண்டி எதுவுமே கிடையாது அங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி, அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் சரி, எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் தான் அப்படிங்கிறத அவங்க தெளிவா கிளியரா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன மனக்கசப்பு. ஒரு முடிவு எடுக்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு. அதனாலதான் 2 கருத்து இருக்கிறப்ப இவங்க ஒரு ஃபேக்ஷனா நிக்கிறாங்க, அவங்க ஒரு இதா நிக்கிறாங்க. இதுதான் இருக்கானே தவிர இது கூட கூடிய விரைவில் சரிப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா கட்சியில இருக்க முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள்லாம் 2 பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால கட்சி பிளவுங்கிறதுக்கே இதுல எனக்கு தெரிந்து இடமில்லை அப்படின்னு தான் பாக்கிறேன். இப்ப தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி அவர்கள் தேர்தல் நின்று அதிமுகவுக்கு ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்றத தாண்டி அதிமுக பொதுச்செயலரா எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, கட்சியை யாரெல்லாம் உடைக்கணும், தான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சாங்களோ எல்லாருமே, இப்போ உதாரணத்துக்கு சசிகலா மேடம் அவங்க புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஓபிஎஸ் அவர்கள் திமுகல போய் இணைஞ்சிட்டாரு, செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைஞ்சிட்டாரு. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த நிலையை நான் நினைவூட்டுறதுக்காக சொல்றேன். இப்போ அந்த அளவுக்கு இருந்தபோது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மாறுதுன்னு ஒரு அதிமுகவோட அடிப்படை தொண்டுனா, முதலமைச்சரே தோற்கிறாரு திமுகவில். அங்க பெருசா எந்த விதமான கிராக்குமே வரல. ஆனா இங்க பயங்கரமா உடையிற அளவுக்கு போகுது அப்படின்னா, ஏன் அதிமுக மட்டும் இப்படி நடக்குதுன்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, உடையிற அளவு இப்பயும் பாத்தீங்கன்னா சேட்டலைட் சேனல்லாம் அதிமுக பிளந்து விட்டது, 2ஆக பிளந்தது, செங்குத்தாக பிளந்தது அப்படின்னு சொல்லி தான் ஃபிளாஷ் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, இதுல அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் திரு சி வி சண்முகம் அவர்களும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் தான் அப்படின்னு தெளிவா அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க?
இப்ப இந்த தேர்தலுக்கு பின்னைய இந்த வாக்குப்பதிவுக்கு பின்னைய 4ஆம் தேதிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அது முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி வந்து அதிமுகவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் வந்து இந்த சேட்டலைட் சேனல்ஸ் இந்த சோசியல் மீடியா வந்து சுத்துனாங்களோ அதே தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 108 தொகுதியில வந்து திரு விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதுல அதோட அவர் 2 தொகுதியில 108 தொகுதிகளில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இப்ப அந்த கொண்டாட்டத்தை வந்து மூடி மறைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்கள ஒரு இதுலயே வச்சுக்கிட்டு அவங்க தொண்டர்களை வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து ஆட்சி அமைக்குமோ அமையாதோ அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு இதுல வந்து இது ஒரு குரூப் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி 2ஆக உடைந்து விட்டது அதெல்லாம் பேசுறாங்களே. சிஎம் இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே தோல்வி விடுறாரு. அது எத்தனை பேர் வந்து இது பண்ணாங்க? இது யாருமே பேச மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணிட்டீங்கன்னா திமுக தோத்துருச்சுன்னா அதிமுக தோத்துருச்சுன்னா இந்த புள்ளி ஊரெல்லாம் போடுவாங்க. இத்தனை சதவீதம். அதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் வந்து அதுல வந்து ரொம்ப தெளிவா பேசுவார். இவ்வளவுதான் நம்ம வாங்கிருக்கோம். இப்ப அதே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024 தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றதோ அதை விட கொஞ்சம் கூட தான் வாங்கிருக்கோம். ஆமா, 2% அளவுக்கு ஜாஸ்தி வாங்கியிருக்கோம். இதே இந்த பக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 4% குறைஞ்சிருக்கு சார். அதிமுக தவிர எந்த கட்சியுமே வாங்கல. அதுதான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் 4% குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. இந்த சேட்டலைட் சேனல்ஸோ சோ கால்டு பத்திரிகையாளர்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே டார்கெட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப அதுக்கு வந்து இவங்க இந்த வெறும் என்றவனுக்கு அவளு கொடுத்த மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா இந்த 2 ஃபேக்ஷன் இருக்குனால இதை வச்சு கட்சி உடஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்களே தவிர, ஆனா உண்மை என்னன்னா என்னை போன்ற கடைக்கோடி தொண்டர்கள்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னும் வலுவாகத்தான் உள்ளது. ஏன்னா இந்த ஓட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சிறு மனக்கசப்பு இருக்கலாம். அது வந்து எப்படி வந்து திரு டிடிவி தினகரன் கூட்டணி வந்திருக்கப்ப அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்ததோ அதை போன்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியும் அப்படின்னா ஒவ்வொரு தொண்டனும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிங்கிறதுதான் உண்மை. இதுவரைக்கும் சார் பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவெளியில கடுமையான சொற்கள் வசைபாடல்கள் அப்படின்றது இல்லாம இருந்தது. சி.வி. சண்முகம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள்ல எடப்பாடி கே பழனிசாமி ஈடுபட்டார்ன்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில வைக்கிறாரே சார். அதாங்க இந்த மனக்கசப்பு இருக்கிறப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல வர்றதுலாம் நம்ம யாருக்கும் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த மாதிரியும் அதற்கு இவங்க வேணான்னு சொன்ன மாதிரி தான் தகவல் வருதே தவிர இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்ம இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துனா அது தவறு தானே. ஒரு அதிமுக தொண்டன் வந்து யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் உண்மை. நிதர்சனமான உண்மை என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது திமுகவோட போகுதுங்கிறப்ப வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். அது வந்து மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்கள் தான், முன்னாள் மந்திரிகளுக்கு தான், மூத்த நிர்வாகிகள் தான் தெரியுமே தவிர, ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கறாங்க. அதை நோக்கித்தான் போகும்னு நினைக்கிறேன். இப்ப நடக்கிற நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது என்ன நடக்கும் அடுத்தது? இப்ப கொறடா இல்ல, கொறடா உத்தரவை மீறி தாவேகாவுக்கு வாக்களித்தனர் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கொறடாவை நியமிக்கிறதுலயே இப்ப பிரச்சனைகள் வர்றது. ஏன்னா இவங்க வந்து சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கல, எந்த ஒரு இதுவும் தேர்ந்தெடுக்கல. அப்படிங்கிறப்போ வந்து இதுல வந்து கட்சித்தாவல் சட்டம் வராது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதிமுக 1 அதிமுக 2 அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கட்சித்தாவல் சட்டம் அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து கட்சியில பதவிக்கு வந்து யாருமே வந்து அதை கொஸ்டின் பண்ணல. புரியுதுங்களா? இந்த அரசியல் நிலைப்பாடு இப்ப அவங்க எடப்பாடியார் வந்து தாவேகாவுக்கு எதிராக வாக்களிப்போம்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்காங்க. இவங்க ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் இதுல பார்க்கணும்னா, ஏன்னா மக்கள் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம மதிக்கணும். இப்ப 108 தான் இருக்கு. அவருக்கு அறுதி பெரும்பான்மை இருந்துச்சுன்னா இந்த இஷ்யூவே கிடையாது. இப்ப என்னன்னா அறுதி பெரும்பான்மை இல்லாதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அங்க போகுது. இவங்களே அனுப்பி வைக்கிறாங்க, திமுகவே அனுப்பி வைக்குது. ஏன்னா கூட்டணி கட்சியத்துல போறப்ப நாங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஒப்புதலோடு தான் நீங்க வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அழுத்தம் திருத்தம் சொல்றேன். காங்கிரஸை தவிர, நல்லா புரிஞ்சுக்கணும், காங்கிரஸை தவிர காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியை முறிச்சிட்டு போயிட்டாங்க. மற்ற இடது கம்யூனிஸ்டுகள், வலது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திரு தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம்காக இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னாங்கன்னா
அவர்களோட ஒப்புதலோட தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி இதுல ஒரு சின்ன இது பாக்குறீங்கன்னா அவங்க அங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, மெஜாரிட்டி வந்துருச்சு, மெஜாரிட்டியோட 2 ஓட்டு கூடவே வந்துருச்சுன்னு பாக்கணும். இதுல என்னன்னா ஒரு சூட்சமம் என்னன்னா, ஆனா அவங்க சொன்னது போனவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் இருக்கிறோம். இப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆட்சி கட்டில் அமர வேணும், ஆட்சி இருக்க குறுக்கு வழியில் வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா பாஜக உள்ள இருப்பாங்க. இந்த திமுக செட்டப் பாத்தீங்கன்னா இதுலயும் பாஜக உள்ள இருப்பாங்க. பாஜக எந்த ரூபத்திலும் வந்து விட கூடாது என்பதற்காக பாஜக வச்சிருக்க ஒரு எம்எல்ஏ. இதுல பாஜகவோட ரோல் என்ன இருக்கு? அதனாலதான் நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோங்கிறாங்க. சரி, இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, வெல் அண்ட் குட். நான் இல்லைங்களே, திரு விஜய் அவர்கள் வந்து ஆள வேண்டும், ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆள வேணும். ஆனா திமுகவோட உள்ள அஜெண்டா என்னன்னு இதுல பார்க்கணும். தான் கூட்டணி கட்சிகள் அங்க விடுறாங்கன்னா சும்மா வந்து அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி நவீன இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இது ஒரு யுக்தி. இப்ப சப்போஸ் இப்ப திமுகவோட முன்னாள் மந்திரிகள் பல பேரின் மீது வந்து வழக்குகள் இருக்கு. இப்ப KNR எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அமலாக்கத்துறை பல கடிதங்கள் போட்டு அந்த எல்லாம் FIR போடாமல் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து மின்சாரத்துறையில இது இருக்கு. இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து திமுக மந்திரிகளுக்கு, முன்னாள் மந்திரிகளுக்கு எதிராக நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. FIR போடாத ஸ்டேஜ்லயே இருக்கு. இவங்க இருக்கிற வரைக்கும் இழுத்துட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப திரு விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி, உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி, அமலாக்கத்துறை சொன்ன மாதிரி திமுக முன்னாள் மந்திரிகள் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை இது பண்ணா வந்து இவங்க அனுப்பியிருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து திரு விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, போடாதீங்க. அப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வராக விஜய் அவர்கள் வந்து தள்ளப்படுவார் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இதுக்கு தான் அவங்க வந்து செக் மட்டும் அது வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். நீங்க FIR போட்டீங்கன்னா நாங்க ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம், ஒரு பயமுறுத்தல். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இதை தெரிந்து கொண்டுதான் இப்ப அதிமுக ஒரு ஃபேக்ஷன் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்மள வந்து அவர் கூட போய் அவருக்கு வந்து, ஏன்னா மக்கள் தீர்ப்பு இருக்கு, அவர் வந்துட்டாரு, அவருக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவுன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். இந்த இப்ப கொடுத்தவங்க எல்லாமே அண்ணன் வேலுமணி அவர்களும் CV சண்முகம் கொடுத்து வந்து நிபந்தனையற்ற. அதுக்கு முன்னாடி இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க தெரியுங்களா, 8 மந்திரி கேட்கறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, இது பண்ணாங்கன்னு ஒரு இது செட் பண்ணாங்க. ஆனா நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. சப்போஸ் இந்த திமுகவின் பி டீம் தான் அங்க போயிருக்கு, புரியுதுங்களா? அதனால வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த ஆட்சி கவலைமே ஆனால் அதற்கு காபந்து பண்ணுவதற்காக தான் இவர் ஆதரவு கொடுக்கிறார்கள் தான் உண்மை. மக்கள் நலன் சார்ந்தா இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன், புரியுதுங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும், முதல்வராக பதவியேற்ற முதல் நாளிலேயே அது வந்து பதவி ஏற்பு விழாங்கிறது, அது இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் வந்து அதன் மீது வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அது வந்து கவர்னர் வந்து அவரோட நிகழ்ச்சி, அதனால மத்திய அரசோட வழிபாட்டில் அது வழிகாட்டின்படி தான் வந்து வந்தே மாதரம் பாடிட்டு நேஷனல் நம்ம பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அதனால இதை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு அவரோட முதிர்ச்சிக்கேற்ற, அரசியல் முதிர்ச்சிக்கேற்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். அதுங்களாட்டையும் 2 கம்யூனிஸ்டும் சரி, தொல் திருமாவளவனும் சரி, எல்லாமே அது எப்படி தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சுத்தினதையும் பார்த்தோம். அவ்வளவு சாணவாசன்லாம் இந்த இதுக்கே இப்படி பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா ஒண்ணும் இல்லாம தவறு எங்க நடந்திருக்கு. அதே மாதிரி அவர் பதவி ஏற்ப பின்னாடி வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு சிஎம் வந்து. அதுல என்ன சொன்னா 10 லட்சம் கோடி கடன் பெற்று இருக்கிறாங்க, கஜானா காலிங்கிறப்ப அதுக்கு தொழில் திருமாவளவன் வந்து ஒரு மறுப்பு சொல்றாரு, நீ இதெல்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப இவர்களோட தயவை வைத்து திரு விஜய் அவர்கள் எத்தனை நாள வந்து ஒரு மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க முடியும், புரியுங்களா? அதை இது பண்ணி தான், அதை எதிர்நோக்கி தான் வந்து இவங்க வந்து போயிருக்காங்கிறத நான் பாக்குறேன். சரி, இப்போ 107 ஜெயிச்ச பிறகு 107 ஜெயித்த பிறகு செங்கோட்டையன் அவர்களால அதிமுகவை செங்குத்தாக பிளவுடுவதற்கான முயற்சிகள்ல மேற்கொண்டா அப்படின்ற செய்திகள் வந்தது. எடப்பாடி கே பழனிசாமி அதனாலதான் ரொம்ப கோபப்பட்டு, நீங்க ஸ்ட்ரெயிட்டா மற்ற கட்சிகளுக்கு எப்படி கேட்டீங்களோ அது மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கலாம், கடிதம் அனுப்பிச்சிருக்கலாம், இல்ல நேர்ல வந்து கூட நீங்க கேட்டிருக்கலாம், அது முறையான அணுகுமுறை. அப்படி இல்லாம செங்கோட்டையன் மூலியமா கட்சியை உடைக்க நினைக்கிறது தப்புன்றதுனாலதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிமுக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி மனநிலை இருந்த மாதிரி தான் செய்திகள்லாம் வந்தது. ஸோ இந்த எண்ணத்தினாலதான் அவர் அந்த கோபத்துல அவர் இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அதுதானே நடக்குது, செங்குத்தா பிளவுபடக்கூடிய சூழ்நிலை நோக்கி பிளவு நீங்க சொல்றதே தவறுங்கிறேன். 2 ஃபேக்ஷனா இருக்கிறாங்க, 20 கருத்துக்கள்ல இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் கட்சியோட ஹைகமாண்டுக்கு வந்து யாருமே கொஸ்டின் பண்ணல.
பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவிக்கு யாரும் நீங்க அந்த மாதிரி இஷ்யூ வந்தாதான் கட்சியில பிளவு இருக்கா என்னன்னு நீங்க பார்க்கணும். இப்ப அண்ணன் வேலுமணி அவர்களும் அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களுமே வந்து கட்சி பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படிங்கிறப்ப இந்த கொஸ்டினே வந்து தேவையில்லாத சிக்கலுக்கு வழிவகுக்காதா சார்? இப்ப கட்சியினுடைய தலைமை வந்து தாவேகாவுக்கு எதிரான மனநிலையில முடிவு எடுக்குது அப்படின்னா உறுப்பினர்கள் இல்ல பாதி பேர் தாவேகாவுக்கு ஆதரவா போடுறாங்கன்னா இது ஒரு சட்ட சிக்கலை உருவாக்காதா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்னது இதுதான், திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சின்னு எப்ப வேணாலும் வெளியே போகலாம், ஒரு ஆட்சிக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிருக்கலாம். அதனால இவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்கிறத நான் அது பாக்குறேன். விஜய்க்கு ஆதரவு தேவை சார். நீங்க சொல்ற விஷயங்கள் தெளிவா புரியுது. எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியுன்ற பயம் நிச்சயமா அவருக்கு இருக்கும். அவருக்கு யாரும் சொல்லாம இல்ல, அவருக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, சுதந்திரமாவும் நியாயமாவும் நேர்மையாவும் செயல்பட முடியாதுன்றது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அவர் ஸ்ட்ரைட்டாவே இபிஎஸ் பார்த்து பேசினாருன்னா இல்லைங்க. இதுல என்னன்னா இதெல்லாம் ஒரு சூட்சமா இருக்கு. அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் முந்தி கொண்டு அங்க போச்சு பாத்தீங்களா. இது அவங்களோட ரோல். அங்க அவங்களும் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்கல்ல சார். மதவாத சக்திகள் உள்ள என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவு கொடுக்கூடாதுன்ற ஒரு நிபந்தனையோட போயிருக்காங்க. அப்புறம் எப்படி இப்ப வச்சிருக்காங்க. இப்ப வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி சார்ந்தவர்கள் வந்து பார்த்துட்டு போறாரு. இப்ப அவங்க எங்க இருந்தாங்க? இப்ப அமமுகல இருந்த ஒரே ஒரு ஒற்றை எம்எல்ஏ வந்து இவங்க அதுலயே பல விஷயங்கள் வந்துச்சு. எங்க கட்சி எம்எல்ஏ வந்து அவங்க வந்து கடத்திட்டாங்க, குதிரை பேரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சாரு. இன்னைக்கு சட்டசபையிலேயே வந்து அவர் வந்து முதல்வர் பேசினார், உங்க ஆட்சி நீடிக்கணும் அதுங்கிறனால அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்ப அவர் என்டிஏ கூட்டணியில இருந்தவர் தானே. இப்ப 5 சீட்டை வச்சுட்டு அவங்க எவ்வளவு மிரட்டுறாங்க பாருங்க. புரியுதுங்களா? இதுதான் சொல்றேன். ஒரு இக்கட்டான நிலையில் வந்து இந்த ரிசல்ட் வந்து மெஜாரிட்டி வந்து இருக்காரு. இந்த இக்கட்டான மனநிலை அவர் தள்ளனாலதான் சரி நம்ம வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து ஒரு அரசை காப்பாற்றுவதற்கு ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு இங்க இது பண்ணிருக்கலாம். அதுங்களாட்டி இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வந்து மனக்கசப்புகள் வந்து தான் ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. இது ஒரு இடைக்காலம் தான். இது வந்து ஒரு குறுகிய காலத்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். ஏன்னா கட்சியோட தொண்டர்கள் அனைவருமே வந்து கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், தலைவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதா எல்லாமே ஒரே குறிக்கோளோட இருக்கிறாங்களே தவிர கட்சி பிளவுபடுறதுக்கு யாருமே விரும்பலை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா புரட்சித் தலைவர் அவர்களின் ஆன்மாவும் புரட்சித் அம்மா அவர்களின் ஆன்மாவும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால தலைவர்கள் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். இப்போதைக்கு இதே தவிர கட்சி உடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். சரி, இப்ப இவ்வளவு பெரிய முடிவுகள் எடுக்கிறாங்க, தைரியமா பேசுறாங்க, கருத்துக்கள் சொல்றாங்க, ஆதரவுன்ற கருத்து தலைமைக்கு எதிர்த்து பண்றாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி பாஜக இருக்கும் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி அதிமுக தொண்டனுக்கு இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு தகுந்த மாதிரி தூபம் சேர்க்கிற மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி வைத்த எந்த கட்சியும் வாழ்ந்ததாக இருந்ததாக சரித்திரம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கட்சி. அதிமுகவை அழிக்கக்கூடிய விஷயத்தை பாஜக செய்ய யாரு சொல்றா? இது வந்து சொல்றது யாரு? திமுகவை சார்ந்த திமுக பாஜகவோட கூட்டணியை வைக்கலையா? தொல் திருமாவளவன் அவர்களும் கூட்டணி இல்லையா? இவங்களும் கூட்டணி வச்சிருந்தாங்கல்லங்க. இப்ப மட்டும் பாஜக வந்து தீய சக்தி ஆயிடுச்சா? திரு விஜய் அவர்கள் சொல்ற அப்ப இவங்க கூட்டணி வச்சிருக்கப்ப தூய சக்தியா இருந்துச்சா? இதெல்லாம் நான் தான் சொல்றேனேங்க. இவங்களுக்கு ஒரே டார்கெட் வந்து திமுகவுக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இவங்களுக்கு எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது. அதுதான் இவங்க கொள்கையா இருக்கு, அதுதான் அவங்களோட நோக்கமாகவே இருக்குன்னு தான் சொல்றேன். அதனாலதான் இவ்வளோ இதையும் பண்றது வந்து திமுகவை சார்ந்த ஊடகங்களும் திமுகவை சார்ந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் போலி திமுக உறுப்பினர்கள் தான் பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். எப்படி என்ன அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் சார்? இப்ப எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிச்சயமா ஒரு மனக்கசப்புல தான் இருப்பாரு. என்னடா கூட நம்பினவங்களே அதுவும் கூட இருந்தவங்களே இந்த மாதிரி நான் தான் சொல்றேன் இல்லைங்க. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இருபக்கம் பேசிட்டு தான் இருக்காங்க. காம்ப்ரமைஸ் வந்து போயிட்டு தான். கட்சி தாவல் வராதுன்றீங்க. நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி மகாராஷ்டிரா நடந்தது போல நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 32 அப்படிங்கிறது இல்லை அப்படின்றதா இருக்கு. ஸோ இப்போ இது ஆதரவு அப்படிங்கிறத கேபினெட்ல மினிஸ்டர்ஸ் வாங்க, ஏன்னா என்னென்ன கேபினெட் மினிஸ்டர்ஸ் 4 அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. 8 சொன்னாங்க, பொறுப்புகள் 8 சொன்னாங்க. அதான் சொல்றீங்களா, இவங்க நிபந்தனைக்கே ஆதரவு தானே கொடுத்துருக்காங்க. நீ சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதிமுக இந்த மாதிரி நகர்ந்துருச்சுன்னா தாவேகா சிறப்பா 5 வருஷத்தை முடிச்சிருவாங்கன்ற ஒரு பயத்துல திமுக சில விஷயங்களை இப்ப என்னன்னா அவங்க போட்ட திட்டம் வந்து இதுல வந்து தோல்வியில முடிய போகுது. அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் அங்க அனுப்பி விட்டு இவங்களுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வந்து அரசாங்கத்தால் வந்தால் கூட்டணி கட்சியில வச்சு அரசாங்கத்தை மிரட்டலாம், முதல்வர் விஜய் அவர்களை மிரட்டலாம் அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு ஸ்டாண்ட் ஏடிஎம்கே வந்து ஒரு குரூப் ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப இவங்க வந்து பயப்படுறாங்க. அதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் அதிமுக வந்து செங்குத்தாக உடைந்தது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த நோக்கத்துல அவங்க காங்கிரஸ் விட்டுருங்க. காங்கிரஸ் வந்து திமுகவோட உறவை முறிச்சுட்டே போயிட்டாங்க.
அவங்களோடது வேற. இல்ல முடிச்சுட்டே போயிட்டேன் சார். நாளைக்கு அதிமுகவோட ஆதரவுன்றப்போ காங்கிரஸ் அதை எப்படி எடுத்துக்கும்? இல்ல நீங்க என்டிஏல இருந்து வரக்கூடிய கட்சிகள். சரி, இப்ப 5 பெருசா 30 பெருசா? அது ஆப்வியஸ்லி 30 தான். இவங்க 5 வந்து இவங்க முடிச்சுட்டு போனாங்கன்னா பின்னாடி இவங்க எல்லாம் திமுக கூட்டணியில இருக்கவங்க முடிச்சுட்டு போறதுக்கு எவ்வளவு நாளா? ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இங்க தாவேக்கால இருந்து காங்கிரஸ் திமுக வருதுனால அவங்களும் ஏத்துப்பாங்களே சார்? அந்த மனநிலைமை தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? தாவேக்கா கூட்டணியில இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு மீண்டும் திமுகவுக்கு போகுது அப்படின்னாலும் திமுக ஏத்துக்குமே. இன்னும் திமுக ஏத்துக்குன்னு நினைக்கிறீங்க அவங்கள? நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப கவர்னர் வந்து திரு விஜய் அவர்களை பதவி ஏற்க அழைக்கலன்னு சொல்லிட்டு மாவட்ட தலைநகரங்கள்லாம் காங்கிரஸ்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா? மயிலாடுதுறையில என்ன நடந்தது பாத்தீங்களா? திமுக சொந்தர்ல எப்படி பின்னி படல் எடுத்தாங்க காங்கிரஸ்காரங்கள. புரியுதுங்களா? நிச்சயமாக வந்து காங்கிரஸ் திமுக இனிமேல் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் தெரியுது. தொலையட்டும் 27 வருட சனியன் தொலையட்டும்ன்ற மாதிரிலாம் கோஷம் போட்டதெல்லாம் நிறைய வீடியோக்கள் வந்துருச்சு. இதுதான் நம்ம பார்க்கணும். அதனால வந்து இவங்களோட திமுகவோட டீம் பிளான் பி வந்து இதுல ஃபெயிலியர் இவங்க வந்ததுனால ஃபெயிலியர் ஆகுதுங்கிறதுனால தான் இவங்க வந்து அதிமுக உடைஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக உடையவே இல்லை, சிறு மனக்கசப்பு தான். அந்த மனக்கசப்பு நீங்கும். அதற்குரிய முயற்சிகளை கட்சியின் முன்னோடிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நான். தொண்டர்களும் அதை விரும்ப மாட்டார்கள். இது வந்து தலைவர்களுக்கு தெரியும். இது பக்கம் இருக்க தலைவர்களுக்குமே வந்து தெரியும். தொண்டர்கள் மனம் புண்படும்படி தலைவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. லீமா ரோஸ் பேரும் ரொம்ப அடிபடுதே சார். இது என்ன அவங்களுக்கு கொடுத்ததான், அதனாலதான் எல்லா பிரச்சனைகளும் மறைமுகமான பேச்சு நிறைய இருக்கு அப்படின்ற. இல்ல அப்ப சீட்டு கொடுக்குறப்பே அதுக்கு எதிர்ப்பு குரல் வரலையே. இப்ப திருமதி லீமா ரோஸ் அவர்களுக்கு வந்து கட்சியில சீட்டு கொடுக்குறப்ப எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் வரல. அதனால இதெல்லாம் அதான் சொல்றாங்க, இது எல்லாமே திமுகவை சார்ந்தவர்கள், திமுக செட் பண்ற நெரேட்டிவ்ங்கிற நான் வந்து. உண்மையான கேள்விகள், நம்பும்படியான கேள்விகள், அதிமுக தொண்டனே ஆமா இது உண்மைதான் கேட்கும்படியான கேள்விகள். இப்ப இது என்னன்னா, திமுகவோட நிலைமை என்னன்னா, இப்ப ஊமையின் கனவு கண்டது போல ஆயிடுச்சு. வெளியே சொல்ல முடியாம நல்லவும் முடியாம. இதுதான் நிதர்சனமான உண்மை. மிக்க நன்றி சார். ஒரு அதிமுக தொண்டனா எப்படி கட்சி இவ்வளவு தூரம் வளர்த்தெடுக்கப்பட்டது, எவ்வளவு விஷயங்களை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது செய்தார். 11 மருத்துவக் கல்லூரி, 7.5% மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு, 6 சட்டக்கல்லூரி, 63 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, என்ன வேளாண் பாதுகாப்பு மண்டலம், கண்டிப்பா எவ்வளவோ கொடுத்தாரு. அதாவது நாங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டோம். அதுல என்ன வருத்தம்னா, டெல்டா மாவட்டத்துல இருந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தார். அவங்களுக்கு கூட விவசாயிகளுக்கு கூட ஒரு விவசாயிக்கு வந்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை அப்படிங்கிறது எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு வந்து மன வருத்தம். இருந்தாலும் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் பாக்குறேன். மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேயர்களே.